ஓவியா ஓவியா சரி, இப்ப அது வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வந்து இதா ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே ரெக்கார்டிங் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? வீடியோ பதிவா வந்துடும். அதான் ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு. சரி, சரி, இப்போ நாம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ராசி மண்டலம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கால அளவு சொல்லியிருக்குன்னா சொல்லலையா? ஒரு வீடு மேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரி அது பேசேஜ், 30 டிகிரி அது வந்து கால அளவு. தயவு செய்து 1 மணி நேரத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. இந்த கணக்கை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆரம்ப கட்டத்துல எனக்கு வந்து புரியாம இருந்தது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது நான் சரியா புரிஞ்சிக்கல. அந்த நேரத்துக்கு நான் வந்து என்னுடைய மைண்டை வந்து வேற எங்கேயோ போக்கஸ் பண்ணிட்டேன். நான் வந்து அது வந்து படிக்கும் பொழுது அந்த காலகட்டத்துல இது சரியாவே எனக்கு புரியல. என்னடா இது எப்படிடா வருதுன்னு சொல்லிட்டு. அதுதான் தயவு செய்து 1 மணி நேரம் என்னிடம் உங்களுடைய சிந்தனை கொடுத்துடுங்க. ஜாலியா நம்ம போய் படிப்போம். இந்த 1 மணி நேரம் நீங்க என்கிட்ட அடாப்ட் ஆக போறீங்க. சரி, மேஷ ராசினா 30 டிகிரி, இல்ல ரிஷப ராசினா 30 டிகிரி, மிதுன ராசினா 30 டிகிரி, 12 30 360. இதுல எந்த விதமான சந்தேகம் இல்லையே. ரைட். 27 நட்சத்திரங்களை இதனுடைய 12 ராசிகள்ல நம்ம அடுக்க போறோம். ரைட். அப்படி அடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு நட்சத்திரத்தினுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? 13 டிகிரி 20 கலை, 13 டிகிரி 20 கலை. ஒரு நட்சத்திரத்தின் அளவு எழுதிங்க. ஒரு நட்சத்திரத்தினுடைய அளவு எவ்வளவுன்னா 13 டிகிரி 20 கலை. இவ்வளவு பேசேஜ் வச்சிருக்கா? ரைட்டா? சரி. ஒரு நட்சத்திரம் 4 பாதம் கொண்டது. ஒரு நட்சத்திரம் 4 பாதம், 1 பாதம் 2 பாதம் 3 பாதம் 4 பாதம் வச்சிருக்கு. அந்த பாதம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னன்றது அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பேசிக்கா இப்ப படிப்பீங்க. ஒரு நட்சத்திரம் 4 பாதம் அப்படின்னு இருக்கு. ஒரு பாதத்தின் அளவு 3.20 டிகிரி. ஒரு நட்சத்திரத்தின் பாதம், ஒரு நட்சத்திரத்தின் அளவு 13.20. அதுல வந்து சப்டிவிஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது, உட்பிரிவு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பாதத்தின் அளவு 3.20. ஐயா, இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஒரு வீடு 30 டிகிரி, ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா 13 டிகிரி 20 கலை. அது 4 சப்டிவிஷனா வச்சிருக்கு. அதனுடைய ஒரு பாதத்தின் அளவு எவ்வளவு அப்படின்னு சொன்னா 3.20. அப்போ 4 பெருக்கல் 3.20 எவ்வளவு ஆச்சு? 4 பெருக்கல் 3.20 எவ்வளவு ஆச்சு? 13 டிகிரி 20 மினிட். 12.80 டிகிரி சார். 80 டிகிரி எல்லாம் போவாத. இப்ப 1 மணி நேரத்துக்கு 13 டிகிரி 20 மினிட். 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் சொல்லி இப்பதானே சொன்னேன். நீங்க எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியாரே உங்களுக்கும் இது கூட அதேதான். 59 60 மேல போகாது. மறுபடியும் 1 2 இது ஆரம்பிக்கும். அந்த டைம் இருக்குல்ல, இந்த கிளாக் வைஸ் இருக்குல்ல, அதே வைஸ் தான். அங்க வந்து 80 எல்லாம் 80 போச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வந்து 60 கழிச்சுட்டு 20 வந்து மறுபடியும் அதை வந்து போட்டு திரும்ப ரிட்டர்ன் எடுத்து வரணும். யார் அது? 13 டிகிரி 20 மினிட். வெரி குட். எப்படி பிரிச்சாலும் அப்படிதான் வரணும். அதாவது விஷயம் என்னன்னா, ஒருவனுடைய
முழு நட்சத்திரத்தின் அளவு 13 டிகிரி 20 கலை. ஓகேங்களா? ரைட். அதுல 4 சப்டிவிஷன் இருக்கு. ஒரு பாதம், அதாவது 4 பாதம் கொண்டது ஒரு நட்சத்திரம். எழுதிங்க, 4 பாதம் கொண்டது ஒரு நட்சத்திரம். ஒரு பாதத்தின் அளவு 3 டிகிரி 20 கலை. இது வரையும் சந்தேகம் இருக்கா பாருங்க. இந்த 4 பெருக்கல் 3 20 13 20க்குள்ள அடங்கிடும். கரெக்டா? சரி, சரிங்க ஐயா. அப்ப இதனுடைய அளவு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒருடைய வீடு இருக்கு, அந்த பாக்ஸுக்குள்ள ஒவ்வொரு ஆளா கூப்பிட்டு நீ ஒவ்வொருடைய 27 நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ஆளா கூப்பிட்டு நீங்க வாப்பா நீ வாப்பா நீ வாப்பா அப்படின்னு நடக்க போறோம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அதனுடைய அதிபதி இருக்கான். அது ஓனர் இருக்கானா இல்லையா? ஐயா இருக்கானா இல்லையா? ரைட். அப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நாம அந்த சீனியாரிட்டி அடிப்படையில நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ண போறோம். முதல் சீனியாரிட்டி கேது அப்படின்னு சொல்றது நமக்கு தெரியும். அதாவது ஏற்கனவே ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கோம். கேது அப்படின்றது வந்து தசா புத்தியினுடைய அடிப்படையில கேது தசை முதல் தசை, 2வது திசை சுக்கிர தசை, 3வது திசை வந்து சூரிய தசை, 4வது திசை வந்து சந்திர தசை, 5வது திசை செவ்வாய் தசை, 6ஆம் திசை வந்து பாத்தீங்கன்னா ராகு தசை, 7ஆம் திசை வந்து குரு தசை. ஓகேங்களா? குரு அடுத்து சனி, சனி அடுத்து புதன். இப்படி வரும் உங்களுக்கு ஆர்டர். படிச்சீங்களா படிக்கலையா? படிச்சோம். வெரி குட். இப்ப ஒரு கட்டத்தை போடுங்க, பெரிய கட்டத்தை போடுங்க, பெரிய கட்டத்தை போடுங்க, நல்ல பெருசா போடுங்க, தாராளமா போடலாம். பெரிய கட்டமா போட்டு ஸ்கேல் வச்சு அழகா எழுதுங்க. ஸ்கேல் வச்சு அழகா ஒரு கட்டத்தை போடுங்க. இப்ப நம்முடைய தமிழ்நாட்டை சவுத் ஜோன், நார்த் ஜோன் அப்படின்னு பிரிக்கிறோம். இது பல மண்டலங்களா பிரிக்கிறோம். அந்த மண்டலங்கள்ல ஒவ்வொரு மண்டலத்துக்கும் 5 மாவட்டங்கள், 4 மாவட்டங்கள், 6 மாவட்டங்கள் உள்ளடக்கிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல்வேறு ஒவ்வொரு மாவட்டம் பல்வேறு வட்டங்களா பிரிக்கிறோம். ஒவ்வொரு வட்டத்திலையும் பல பிற்காக்களை பிரிக்கிறோம். பல பிற்கால பல கிராமங்கள், பஞ்சாயத்துகள் உள்ளடக்கிறோம். கரெக்ட் தானே? நிர்வாகத்திற்காக தானே பண்றோம். ஐயா புரியுதா புரியலையா? ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா 38 மாவட்டம் சேர்ந்துதானே ஒரு மாநிலம். பழைய ஆளுங்க தயவு செய்து குரல் கொடுங்க. நீங்க படுத்து தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அடுத்தவங்க யாரும் பதில் சொல்ல முடியாது. ஓகேங்களா? பேசுறது கேக்குதா கேட்கலையான்னு பாருங்க. பழைய மாணவர்கள் தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் கொடுங்க. 38 மாவட்டங்கள் இருக்கு. 38 மாவட்டங்கள் மாதிரி வந்து அனைத்து மாவட்டங்கள் சேர்ந்தது ஒரு மாநிலம். பல மாநிலங்கள் சேர்ந்தது ஒரு நாடு. பல நாடுகள் சேர்ந்ததுதான் வந்து உலகம். இப்படித்தானே பிரிவினையே இருக்கு. அடிப்படை இப்படித்தானே இருக்கு. அதனுடைய அடிப்படையில இப்ப நாம வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு நட்சத்திரத்தின் அளவு 13 டிகிரி 20 கலை. ஒரு நட்சத்திரம் 4 பாதம் கொண்டது. ஒரு பாதம் 3 டிகிரி 20 கலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கோம். 4 பெருக்கல் 3 20 13 20 59 கலை. 60 கலை வந்த உடனே வந்து ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் 1வது கலை 2வது கலை வந்து திரும்பிடும். டைம் கிளாக் வைஸ் தான் இது. கிளாக் வைஸ் தான். ரைட். இப்ப நான் சொல்றேன், இந்த கேது திசை சுக்கிர திசை இதனுடைய அடிப்படையில தான் ஒரு கட்டத்தை போட்டிருக்கீங்க. இந்த கேது திசை சுக்கிர திசை அடிப்படையில தான் வந்து அந்த இந்த கிரகத்தினுடைய 3 நட்சத்திரங்கள் அதுல வந்து உள்ளடக்கம். எப்படி அடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துங்க. மேஷத்திலிருந்து சிம்மம் வரை, மேஷத்திலிருந்து கடகம் வரை எழுதுங்க. மேஷம் நீங்க எழுதுங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். 1 2 3 4. மேஷத்தை 1ன்னு போடுங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மேஷம் 1, இந்த ரிஷபம் 2, மிதுனம் 3, கடகம் 4. மேஷம் 1, ரிஷபம் 2, மிதுனம் 3, கடகம் 4. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம். அந்த 4 வீடுகள் மேஷ மண்டலம். இது மேஷ மண்டலம் எழுதுங்க. இந்த 4 வீடுகள் வந்து மேஷ மண்டலம். இது பேர் என்னன்னா இந்த ராசி மண்டலத்தை 3ஆ பிரிக்க போறோம்.
மேஷ மண்டலம். மேஷ மண்டலம் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 வீடுகள் மேஷ மண்டலம். திரும்ப அடுத்தது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம் இந்த 4 வீடுகளும் அப்படியே கீழே எழுதுங்க. சிம்மத்துல 1 போடுங்க, கன்னிய 2 போடுங்க, துலாத்துல 3 போடுங்க, விருச்சிகம் 4 போடுங்க. சிம்மம் 1, கன்னி 2, துலாம் 3, விருச்சிகம் 4 போடுங்க. சிம்மம் எழுதுங்க, கன்னி எழுதுங்க, துலாம் எழுதுங்க, விருச்சிக ராசி எழுதுங்க. இந்த 4 வீடுகள் சிம்ம மண்டலம். சிம்ம மண்டலம். மேஷ மண்டலம்னா அதனுடைய வீடுகள் 4 வீடுகள் அப்படின்னு அர்த்தம். சிம்ம மண்டலம் அப்படின்னு சொன்னா இதனுடைய வீடுகள் 4 வீடுகள் அர்த்தம். கரெக்டா? சரி. இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடியது தனுசுக்கு 1ன்னு போடுங்க, மகரத்துக்கு 2 போடுங்க, கும்பத்திற்கு 3 அப்படின்னு போடுங்க, மீனத்திற்கு 4 அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. தனுசுக்கு 1, மகரத்துக்கு 2, கும்பத்துக்கு 3, மீனத்திற்கு 4. இந்த 4 ராசிகளும் தனுர் மண்டலம், தனுசு மண்டலம், தனுர் மண்டலம் எழுதுங்க. மேஷ மண்டலம், சிம்ம மண்டலம், தனுர் மண்டலம் 3 மண்டலங்கள். இந்த ராசி கட்டத்தை 3ஆ பிரிச்சுட்டோம். இப்போ 3 வகையாக பிரிக்கிறோம் தனுர் மண்டலம். ஐயா போட்டீங்களா? போட்டுன்னு சொல்லுங்க. வெரி குட். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இதுவரை சந்தேகம் இருக்கா? நல்ல கேட்டுங்க. இதுல வரையே உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொன்னா இங்க யாருமே பாத்தீங்கன்னா புத்திசாலி கிடையாது. தயவு செய்து புரியல சார் அப்படின்னு சொன்னா நீங்க தான் உண்மையான ஜோதிடர். புரியாத விஷயத்த புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு தலையாட்டாதீங்க. புரியல அப்படின்னு சொன்னா புரியலன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இதை நான் மனப்பாடம் பண்றது, இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு பாத்தீங்கன்னா இது ரொம்ப நாள் ஆச்சு. அப்ப நான் எந்த அளவுக்கு மக்கா இருப்பேன், நீங்க எந்த அளவுக்கு புத்திசாலியா இருக்கீங்க பாருங்க. புரியலன்னா புரியலன்னு கேளுங்க. ரைட்டா? இதுலயும் ஓகேவா? ஓகே சார். ரைட். இப்ப மேஷ மண்டலத்துக்கு வரோம். 9 கிரகங்களை கூப்பிடுறோம். எப்பா நீங்க வாங்கப்பா, 9 கிரகங்களை கூப்பிடுங்க. உங்க ஆளுங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆளுங்களுக்கு தனித்தனி நிப்பாட்டி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், தகவல் கொடுத்துடுறோம். அப்போ கேது வராரு, சுக்கிரன் வராரு, சூரியன் வராரு, சந்திரன் வராரு, செவ்வாய் வராரு, ராகு வராரு, குரு வராரு, சனி வராரு, புதன் வராரு. லைனா நிக்கிறாங்க. அந்த கேதுக்கு பின்னாடி அவருடைய 3 நட்சத்திரங்கள் என்ன? 3 நட்சத்திரங்கள் என்ன? அஸ்வினி மகம் மூலம். அப்ப கேதுனுடைய நட்சத்திரம் 3 இருக்கு. அஸ்வினி, மகம், மூலம் அப்படின்னு இருக்கு. கேது அப்படின்றது பாத்தீங்கன்னா தன்னுடைய கர்மாவை சொல்லக்கூடியவன். நம்முடைய முற்பிறவி கர்மாவை, தன்னுடைய தாத்தானுடைய ஜீன், தன்னுடைய தந்தையினுடைய ஜீன் அப்படியே டிரான்சாக்சன் பண்றவன் இவன், கடத்துறவன். இவனுடைய கர்மாவை இவன் என்ன நோக்கத்திற்காக பிறந்திருக்கார் இந்த ஜாதகர் அப்படின்றதுக்காக கேது இருக்கக்கூடிய கிரகங்களே வலிமையான கிரகம் கேது. அதற்காக அவருக்கு முன்னுரிமை கொடுத்து, எப்பா நீ முதல்ல வா, ஆளானப்பட்ட சூரியனை கிரகணம் செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தவன் கேது, ஞானக்காரகன். அதனால அவரை கூப்பிட்டு நீ முதல்ல வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த மேஷ மண்டலத்துல உங்களுடைய நட்சத்திரம் 1 கொடு அப்படின்றாங்க. அஸ்வினி நட்சத்திரம் 1 வையுங்க அப்படின்னு சொல்றாங்க. மேஷ ராசியில முதல்ல அஸ்வினி நட்சத்திரம் போடு. மேஷ ராசியில் அந்த ராசி கட்டத்துல இப்ப என்ன பண்றீங்க, மேஷ ராசியில அஸ்வினி நட்சத்திரத்தை 1 போடுங்க. அஸ்வினி நட்சத்திரம். சிம்ம மண்டலம் இருக்குல்ல, சிம்ம மண்டலம்
ஐயா சிம்ம மண்டலம் இருக்கா? மேஷ மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது நட்சத்திரம் ஒண்ணு போட்டீங்க. மேஷ மண்டலத்துல கேதுனுடைய நட்சத்திரம் ஒன்று அதுல பதிவு செய்தீங்க. சிம்ம மண்டலத்துல கேதுனுடைய நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரத்தை போடுங்க, சிம்மத்தில் போடுங்க. அஸ்வினி மகம் நட்சத்திரத்தை போடுங்க, சிம்மத்தில் மகம் நட்சத்திரம் போடுங்க. யோகா சார் தலையாட்டாதீங்க, பதிலுக்கு பேசுங்க. போட்டு சார் இங்க நம்ம வந்து எனக்கு வாய்ஸ் வரல, ரிட்டர்ன் வரல. எனக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க, எனக்கு தூங்க வச்சிடாதீங்க, கூட்டிட்டு போயிடுங்க. ரைட். இப்ப பாருங்க, கேதுக்கு 3 நட்சத்திரம் இருக்கு, 3 மண்டலத்தை பிரிச்சு கொடுக்குறோம். மேஷ மண்டலம் ஒண்ணு நீ போ, சிம்ம மண்டலத்துக்கு 1 போ, தனுர் மண்டலத்துக்கு 1 போ. முதல் வீடு மேஷ மண்டலத்துல முதல் வீடு எது? மேஷம். சிம்ம மண்டலத்துல முதல் வீடு எது? சிம்மம். தனுர் மண்டலத்துல முதல் வீடு எது? தனுசு. அப்போ மேஷத்துல அஸ்வினி போடுங்க, சிம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா மகம் நட்சத்திரத்தை போடுங்க, தனுர் நட்சத்திரத்துல தனுசு ராசியில 3 நட்சத்திரத்தை போடுங்க. ஃபர்ஸ்ட் போட்டுங்க. ஐயா போட்டீங்களா? போட்டுங்க சார். ஐயா நல்லா கேட்டுங்க. மேஷ ராசிக்கு வரும். 30 டிகிரில 13:20 ஃபுல் ஆயிடுச்சு. ரைட்டா? இப்ப நல்லா கேட்டுங்க. மேஷ ராசியில 30 டிகிரில 13:20 ஃபுல் ஆயிடுச்சு. ரைட்டா இல்லையா? இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 16:40. கரெக்டா? 26:40 16:40. ஐயா 30ல 13:20 போயிடுச்சுன்னா 16:40 தானே இருக்கும். 16:40 கரெக்ட். 30 டிகிரில அஸ்வின் நட்சத்திரம் 13:20 போயிடுச்சு. அதான் நம்ம போட்டோம்ல, அந்த பிளேஸ் வந்து ஃபில் பண்ணிட்டோம்ல, அந்த இடத்தை கவர் பண்ணிட்டோம்ல சார். ஒரு பாதம் தானே சார் போட்டீங்க? 3.20 டிகிரி தானே சார்? ஒரு பாதம் இல்லையா, ஒரு நட்சத்திரத்தை முழுமையா போட்டோம் ஐயா. 4 பாதமும் சேர்ந்தது. 4 பாதையும் சேர்ந்து அஸ்வின் நட்சத்திரம் முழுமையா அதுல போட்டுட்டோம். யோகா சார் அஸ்வின் நட்சத்திரத்தை முழுமையா அதுல போட்டுட்டோம். ஓகே சார். மகம் நட்சத்திரத்தை முழுமையா அதுல போட்டுட்டோம். மூலம் நட்சத்திரத்தை முழுமையா இறக்கிட்டோம். 13:20 13:20 13:20 3 ராசி மண்டலத்துல நம்ம போட்டோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை. 30 டிகிரில 13:20 போச்சுன்னா 16:40 என்னுடைய கணக்கு. இதுதான் கரெக்டா தப்பா? சரிங்க. ரைட். அதுக்கு அடுத்து கேது பகவானுக்கு அடுத்து சுக்கிர பகவான் வரார். ஏப்பா சுக்கிராச்சாரியார், நீங்க வாங்க, உங்களுடைய 3 நட்சத்திரங்களை 3 மண்டலங்களை போடுங்கன்ட்டு. ஐயா எனக்கு 3 பேர் இருக்காங்க, பரணி பூரம் பூராடம். இருக்கா இல்லையா? கேது 3 நட்சத்திரங்கள் என்ன? பரணி பூரம் பூராடம். இந்த பரணி நட்சத்திரத்தை மேஷ ராசியில போடுங்க. பரணி நட்சத்திரத்தை மேஷ ராசியில் போடுங்க. இந்த பூரம் நட்சத்திரத்தை சிம்ம ராசியில் போடுங்க. பூராடம் நட்சத்திரத்துல அப்படியே தனுசு ராசியில போடுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசியில அஸ்வினி பரணி, சிம்ம ராசியில வந்து பாத்தீங்கன்னா மகம் பூரம், இதனுடைய தனுசு ராசியில மூலம் பூராடம். ஐயா சந்தேகம் இருக்கா? இல்ல சார். 13:20 13:20 26:40. ஐயா புரிஞ்சுதா புரியுதியா? புரியுதுங்க சார். ஐயா நான் கொஞ்சம் கணக்கு நீக்கு, நீங்க கணக்கு புலி. நீங்க எனக்கு வந்து நான் தப்பா பேசுவேன், நீங்க தான் என்ன புடிச்சு வந்து நிப்பாட்டணும். சார் நீங்க தப்பா கூட்டுறீங்க சார். எனக்கு சொல்லி கொடுத்த வாத்தியார் எனக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காரு. 13 டிகிரி 20 கலை, 13 டிகிரி 20 கலை, 2 13:20 26:40. அப்போ மேஷத்துல 26:40, சிம்மத்துல 26:40, தனுர்ல 26:40. கரெக்டா? கரெக்ட். வெரி குட். இப்போ பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 3 டிகிரி 20 மினிட். 3:20. வெரி குட். 3 டிகிரி 20 கலை மட்டும் தான் இருக்கு. கரெக்டா? ஐயா இதுவரை யாராவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இது வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய கான்செப்ட் உங்களுக்கு வந்து ஈஸியா புரியுதா பாருங்க. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சார் லோகேஷ் சார் புரியுதா? பிரகதி புரியுதா?
ரஞ்சனி புரியுதா? புரியுது சார். கிருஷ்ணன் சார் புரியுதா? சாந்தி புரியுதா? புரியுதுங்க சார். கலைச்செல்வியா புரியுதா? 13-20 உள்ள இறக்கிட்டோம். புரியுதா? இன்னும் பேலன்ஸ் 3-20 தான் இருக்கு. புரியுதா? ஆமாங்க. ஒரு நட்சத்திரம் 4 பாதம் இருக்கு. அது பின்னாடி பாப்போம். ஐயா புரியுதா? நம்ம முழுமையா புரியுதுங்க சார். இப்ப மூன்றாவது நட்சத்திரம் யாரு? சூரியன். சூரியன். வெரி குட். சூரிய பகவான் வரார். சுக்கராச்சாரிய 3 வீட்டு 3 மண்டலத்துக்கு பிரிச்சு கொடுத்துட்டோம். இப்ப சூரியன் வரார். சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்ன? கிருத்திகை, கார்த்திகை, உத்திரம், உத்திரம், உத்திராடம். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். சரி. கிருத்திகை நட்சத்திரம் 13-20 கரெக்டா? அப்படியே மேஷ ராசியில நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாரு. போன உடனே சார் எங்க சார் அது கால் வைக்கவே இடம் கிடையாது, கொஞ்சம் தான் கேப் இருக்கு, என்ன போயிட்டு அனுப்பிச்சீங்களேன்னு சொல்லிட்டு சூரியன் கிட்ட போயிட்டு கிருத்திகை நட்சத்திரம் சொல்லுது. என்ன சொல்லுது? எனக்கு கால் வைக்கவே இடம் இல்ல, 3°20 தான் கேப் இருக்கு, என்ன போயிட்டு முழுமையா எங்க சார் என்னால உட்கார வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுது. அப்படியாப்பா? ஐயா என்ன சரி, இந்த நட்சத்திரத்தை சார் இது 2 உடைச்சுக்கிட்டா அப்படின்னு கேக்குறாங்க. 2 உடைக்கிட்டா சூரிய நட்சத்திரம் 2 உடைச்சுக்கிட்டாங்க. வேற என்ன சார் பண்ண முடியும்? அளவு அவ்வளவுதான் இருக்கு, 13-20 போச்சு, 3-20 தான் இருக்கு, உடைச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்றோம். அந்த உடைக்கும் பொழுது ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை பாதம்? 4 பாதம். 4. வெரி குட். முதல் பாதத்தை அதை தூக்கி அங்க போடுங்க. மேஷராசியில 3-20 போடுங்க. முதல் பாதம் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம் அங்க போடுங்க. போட்டீங்களா? அப்போ அந்த பேலன்ஸ் இந்த பேலன்ஸ் இருக்க 3 பாதம் இருக்கா? இருக்கு சார். ஒரு 13-20 3-20 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு? 10 டிகிரி இருக்கா? 10 டிகிரி அப்படியே வச்சுக்கிறாரு. அப்படியே வச்சுக்கங்க. மறுபடியும் சிம்ம மண்டலத்தை சிம்ம ராசிக்கு வாங்க. உத்திர நட்சத்திரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அங்கேயும் அதே மாதிரி முதல் பாதத்தை அந்த சிம்ம ராசியில போட்டுருங்க. அதே சேம் மேஜிக். அதே மாதிரி இந்த பக்கம் தனு ராசியில உத்திராட நட்சத்திரம் முதல் பாதத்தை அங்க போட்டுருங்க. ஐயா இப்போ 30 டிகிரி ஃபுல் ஆயிடுச்சா இல்லையா? ஃபுல் ஆயிடுச்சுங்க சார். 30 டிகிரி ஃபுல் ஆயிடுச்சு. 10 டிகிரி வந்து சூரியனோட நட்சத்திரம் பேலன்ஸ் இருக்கு. ஐயா புரிஞ்சுதா புரியலையா? ஐயா புரியுதுங்க சார். ஏதாவது சந்தேகம் இருக்கா? கலைச்செல்வியம்மா சந்தேகம் இருக்கா? இல்லைங்க சார், புரியுதுங்க சார். வெரி குட். இந்த சூரியனுடைய கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டும் மேஷத்துல போட்டீங்க. ரைட். ஐயா இன்னும் 3 பாதம் இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா வாப்பா மேஷ மண்டலம் ஓகே. மேஷ மண்டலத்துல ஓனர் யாரு? செவ்வாய். செவ்வாய் உனக்கு 9 பாதங்கள். ஒரு வீட்டுல 9 பாதங்கள். ரைட்டா? ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், அஸ்வினிக்கு 4 பாதம், பரணிக்கு 4 பாதம், கிருத்திக்கு 1 பாதம். அப்ப 4 எத்தனை பாதம்? 9 பாதமா? 9. ஒரு வீட்டுல 9 பாதம். 27 நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் சொன்னா 27 × 4 108 பாதம். கரெக்டா? இந்த 108 பாதத்தை தான் இந்த 360 டிகிரில வந்து எடுத்துட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்றோம்? ஃபில் பண்ண போறோம். அப்ப இதனுடைய கிருத்திகை நட்சத்திரனுடைய 10 டிகிரிய அடுத்த ராசி இந்த ரிஷப ராசியில திணிக்க போறோம். இந்த ரிஷப ராசியில 10 டிகிரி அதனுடைய கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம் போடணுமா 3ஆம் பாதம் போடணுமா முதல் பாதம் போடுவீங்களா? 2ஆம் பாதம். கிருத்திகை நட்சத்திரனுடைய முதல் பாதத்தை மேஷ ராசியில வச்சிட்டாங்க. 2வது பாதத்தை இந்த ரிஷப ராசியில முதல்ல வைங்க. 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். இப்ப ரிஷப ராசியில 2ஆம் கிருத்திகை 2, கிருத்திகை 3, கிருத்திகை 4 அப்படின்றது 3 பாதங்கள் அங்கே. சரி. அப்படியே சிம்ம மண்டலத்துக்கு வந்தீங்கன்னா கன்னிக்கு வந்துடணுமா? சிம்ம மண்டலத்தை வந்து சிம்ம ராசி ஆயிடுச்சா?
சிம்ம ராசி ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப கன்னி ராசிக்கு வந்தீங்க. அந்த கன்னி ராசியில உத்திரம் 2, உத்திரம் 3, உத்திரம் 4 முதல்ல போடுங்க. உத்திரம் 2, உத்திரம் 3, உத்திரம் 4. 4. அப்படியே தனுர் ராசிக்கு வரீங்க. தனுர் மண்டலத்துக்கு வரீங்க. அந்த தனுர் மண்டல தனுசு ராசி ஃபுல் ஆயிடுச்சு. அடுத்து மகர ராசிக்கு வரீங்க. மகர ராசியில உத்திராடம் 2, உத்திராடம் 3, உத்திராடம் 4. கரெக்டா? ரைட். இப்போ சூரியனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. அப்பா சூரிய பகவானே, உன்னுடைய 3 நட்சத்திரங்களை 2 வீட்டுல போட்டோம். மேஷத்துல ஒரு பாதம் போட்டோம். இந்த பக்கம் ரிஷபத்துல வந்து 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் போட்டோம். சிம்ம மண்டலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா உன் சொந்த வீட்டிலேயே ஒரு நட்சத்திரம் ஒரு பாதம் போட்டோம். மிச்சம் வந்து கண்ணில வந்து 3 பாதங்கள் போட்டிருக்கோம். 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். கரெக்டா? மகரத்துல அதே மாதிரி உத்திராட நட்சத்திரம் கூட்டிட்டு வந்தீங்க. தனுசு ராசியில ஒரு பாதத்தை போட்டு மகரத்துல 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் போட்டேன். ஐயா புரிஞ்சுதா? புரியுதுங்க சார். சந்தேகம் இருக்கா? இப்ப நான் கேள்வி கேட்க போறேன். முடிப்பீங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்கா போயிட்டு இருக்கேன். நான் கிளாஸ் எடுக்கும் போது ஹை ஸ்பீட்ல போவேன். கிளாஸ் எடுக்கும் போது எக்ஸ்பிரஸ் மாதிரி போய்கிட்டு இருப்பேன். டப்ப 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 டப்பா சுத்துவேன். இப்போ ரொம்ப ஸ்லோவா இந்த வண்டி மெதுவாக நகர்கிறது. 5 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்லோவா வண்டி போகுது. ஜர்னி போயிட்டு இருக்கேன் வண்டி. என்ன நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ரைட். சூரியனுக்கு அடுத்து யாரு கூட்டிட்டு வரணும்? அடுத்து ஆர்டர் சந்திரன். வெரி குட். இப்ப சந்திரனுக்கு என்ன நட்சத்திரம் இருக்கு? ரோகிணி, அஸ்தம் அண்ட் திருவோணம். வேற என்ன பின்னி பெறல இருக்கிறீங்க? ஒரே புல் அடிக்குது எனக்கு. போதும் போதும் போதும். அந்த மாதிரி ரோகிணியை தூக்கி மேஷ மண்டலத்துல ரிஷபராசியில போடுங்க. அடுத்து அப்படியே போடுங்க. ரோகிணியை தூக்கி ரிஷபராசியில அப்படியே ஃபுல்லா இறக்குங்க. 13 டிகிரி 20 கலைய அப்படியே இறக்குங்க. 4 பாதத்தை முழுசா இருக்கிறங்க. யாராவது பேசணும் தான் இந்த பக்கம் மைக் ஆஃப் பண்ணுங்க. மத்தவங்க டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. கரெக்டா? அப்படியே சிம்ம மண்டலத்துக்கு வாங்க. கன்னி ராசியில அஸ்த நட்சத்திரத்தை முழுசா அப்படியே இறக்குங்க. பேக்கேஜ் இறக்குங்க. 13, 20 அப்படியே ஃபுல்லா இறக்கிடுங்க. போ அப்படின்னு இருக்கு. இடத்த புடிச்சுக்கோ. நேரா வந்துட்டு போறாங்க அப்படின்ட்டு. யார் ஐயாது? கொஞ்சம் கோஆபரேஷன் ப்ளீஸ். இப்ப அப்படியே தனுசு மண்டலத்துல மகர ராசியில திருவோண நட்சத்திரம் ரோகிணி, அஸ்தம், திருவோணம். ஐயா புரிஞ்சுதா? புரியலையா? ஐயா புரியுதா? வெரி குட். இப்ப இதுலதான் சந்தேகம் இருக்கா? இல்ல சார். இல்லைங்க சார். வெரி குட். இந்த சந்திரனுக்கு அடுத்து என்ன திசை வரும்? செவ்வாய். சார். செவ்வாய். சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் வரும். செவ்வாய் பகவானுக்கு 3 நட்சத்திரம் இருக்கு. மிருகசீரிட நட்சத்திரம், சித்திரை, அவிட்டம். மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம். அப்போ ரிஷப ராசியில மேஷ மண்டலத்துல இந்த ரிஷப ராசியில 10 டிகிரி வந்து சூரியனுடைய நட்சத்திரம் கொடுத்தோம். சூரியனுடைய அதனுடைய கித்தி நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் கித்தி அதுல தூக்கி போட்டீங்க. ரோகிணி 1, 2, 3, 4 பாதமும் உள்ள அப்படியே 13, 20 இறக்கிட்டீங்க. சூரியனுக்கு 10, இது 13, 20, 23, 20. கரெக்டா? மிச்சம் வந்து எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு? 2 பாதம் போடலாம். 2 பாதம் போடலாமா? 6, 40 4, 3, 7.
2 பாதம் போடலாம். 2 பாதம் போடலாம். அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா செவ்வாய் பகவான் கூப்பிடுறாரு. மிருகசீர நட்சத்திரம் வாங்கப்பா ஐயா, உங்களுக்கு வந்து 2 பாதம் அளவுக்கு தான் கேப் இருக்குது இருக்குல்ல, நீங்க மிருகசீர நட்சத்திரம் முதல் பாதம் 2ஆம் பாதம் இதுல போடுங்க, 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இந்த பக்கம் மிருக ராசியில போட்டுங்க அப்படின்னு தகவல் சொல்றாங்க. 2ஆ உடைச்சிடுறாங்க. சூரியனை வந்து முதல்ல 1/4 பங்கு உடைச்சாங்க, செவ்வாய 2ஆ உடைச்சிட்டாங்க. போடுங்க. மிருகசீரிட நட்சத்திரம் முதல் பாதம் 2ஆம் பாதம் முதல் பாதம் 2ஆம் பாதம் ரிஷபராசியில். அப்படியே சிம்ம மண்டலத்துக்கு வாங்க. இன்னொரு நட்சத்திரம் அவருக்கு சித்திரை நட்சத்திரம். அப்ப சித்திரை நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்ம மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசியில முதல் பாதமும் 2ஆம் பாதமும் கன்னி ராசி. முதல் பாதமும் 2ஆம் பாதமும் கன்னி ராசியில் போடுங்க. அப்ப கன்னி ராசி பாருங்க, உத்திரம் 2ஆம் பாதம், உத்திரம் 3ஆம் பாதம், உத்திரம் 4ஆம் பாதம், அஸ்தம் 1, அஸ்தம் 2, அஸ்தம் 3, அஸ்தம் 4, சித்திரை 1, சித்திரை 2. அதே மாதிரி மகர ராசிக்கு வாங்க. செவ்வாய் பகவானுடைய இன்னொரு நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம். அவிட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1, 2 போட்டுங்க, சிம்ம மண்டலத்துல போடுங்க. அப்போ அந்த மகர ராசியில எத்தனை பேர் இருக்காங்க? உத்திராடம் 1, உத்திராடம் 2, உத்திராடம் 3, உத்திராடம் 4, திருவோணம் 1, திருவோணம் 2, திருவோணம் 3, திருவோணம் 4, அவிட்டம் 1, அவிட்டம் 2. ஐயா ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். இல்லைங்க சார். வெரி குட். இப்ப யாராவது நான் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நமக்கு மைண்ட் போகணும். என்ன போகணும்? கார்த்திகை நட்சத்திரம் 2 நட்சத்திரம் 2 வீட்டுல விழுமே. மேஷ ராசியில ஒரு பாதம் விடும், இந்த பக்கம் ரிஷபராசியில 3 பாதம் விடும். இவர் எந்த பாதத்துல பிறந்தாங்க அப்படின்றதுக்காக நீங்க எந்த பாதம்ப்பா? நான் முதல் பாதம். நீங்க மேஷ ராசியா? ஆமா சார். இல்ல சார் நான் முதல் பாதம், நான் ரிஷபராசி அப்படின்னு சொன்னா எப்பா நீ ஜோதி தப்பா சொல்ற நீ அப்படின்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? முதல் பாதம்னா மேஷராசி தான். கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் அப்படின்னா நீங்க மேஷராசி தான். 2ஆம் பாதம் தான் ரிஷபராசி அப்படின்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவோம் சார். வெரி குட். அப்ப செவ்வாய் பகவானுடைய பாதி நட்சத்திரத்தை ரிஷபராசியில போட்டீங்க. இப்ப செவ்வாய் பகவானுடைய பாதி நட்சத்திரம் வச்சுக்கிறீங்க, 2 பாதம் பேலன்ஸ் இருக்கு. அடுத்தது கால புருஷனுக்கு 3ஆம் வீடு வாங்க. 3ஆம் வீடு கால புருஷ தத்துவத்துல 3ஆம் வீடு மிதுன ராசி. மிதுன ராசியில மிருகசீரிட 3, 4ஆம் பாதம் போடுங்க. கால புருஷனுக்கு 3ஆம் வீட்டுல போடுங்க. மேஷ மண்டலத்துல 3ஆம் வீடு கால புருஷனுக்கு 3ஆம் வீடு. கால புருஷன் முதல் வீடு மேஷம், 2ஆம் வீடு ரிஷபம், 3ஆம் வீடு மிதுனம், 4ஆம் வீடு கடகம், 5ஆம் வீடு சிம்மம், 6ஆம் வீடு கன்னி, 7ஆம் வீடு துலாம், 8ஆம் வீடு விருச்சிகம், 9ஆம் வீடு தனுசு, 10ஆம் வீடு மகரம், 11 கும்பம், 12 மீனம். சரி இப்ப அப்படியே சிம்ம மண்டலத்துக்கு தாவுங்க. தாவுடா தாவு அப்படின்ற மாதிரி இல்ல, தாவுடா தாவு அப்படின்ற மாதிரி இப்போ சிம்ம மண்டலத்துக்கு தாவுறோம். துலா ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்டார்டிங்ல ஆரம்பத்துல சித்திரை 3ஆம் பாதமும் சித்திரை 4ஆம் பாதமும் அதுல ஃபில் பண்ணுங்க. சிம்ம மண்டல சிம்ம ராசியும் கன்னி ராசியும் ஃபில் பண்ணிட்டீங்க. கரெக்டா? கரெக்ட். வெரி குட். இப்ப துலா ராசிக்கு வந்துட்டீங்க. சிம்ம மண்டலத்துல துலா ராசியில செவ்வாய் பகவானுடைய பாதி நட்சத்திரங்கள் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் அதுல வந்து பாத்தீங்கன்னா 6.40 டிகிரி உள்ள இறக்குங்க. உள்ள இறக்குங்க. இறக்கிட்டீங்களா? கயிறு தான் தேவையா? கயிறு தான் தேவையா கணத்துல இறக்கத்துக்கு? இறக்கிட்டோம். வெரி குட். இப்ப அப்படியே தனுர் மண்டலத்துக்கு போறோம். தனுர் மண்டலத்துல தனுசு ராசியில முழுசா பேக் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இடம் கிடையாது. மகர ராசியில ஃபுல்லா பேக் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இடம் கிடையாது. அடுத்து கும்ப ராசிக்கு போங்க. அந்த கும்ப ராசியில பேலன்ஸ் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் கும்ப ராசியில போடுங்க. ஐயா போடுங்கோ.
அவிட்டம் நட்சத்திரத்தை 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் போடுங்க. பிரியாமா உங்களுக்கு புரியுதா? புரியுதுங்க சார். போட்டேங்க சார். கிளியரா புரியுதா? கிளியரா புரியுதுங்க சார். வெரி குட். அவங்க வந்து அமெரிக்கால இருந்து படிச்சுட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு இப்போ வந்து நைட் ஆமா, இப்போ உங்களுக்கு நைட்டு தானே? ஆமாங்க சார். 8:30 மணிங்க சார். 8. அங்க வந்து நல்லா பிரைட்டா இருக்கேம்மா, சூரியன் இருக்காரோ? ஆமாங்க சார். இங்க அப்படிதான் இருப்பாங்க. என்னம்மா அது நைட்ன்றீங்க, 8:30ன்றீங்க, அங்க வந்து அமெரிக்கால எப்படி மார்னிங் இது சார் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்மர் சீசன்ல எல்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குங்க சார் நைட்டு. அப்புறம் அதே மாதிரி வின்டர் சீசன்ல வந்து நைட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். 5 மணிக்கே வந்து இருட்டிடும். 4 மணி 5 மணிக்கே. சம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா 11 மணிக்கு தான் இருட்டும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ரைட்மா ரைட். ஏன்னா அங்க பார்த்தா பகல் மாதிரியே தெரியுது. இப்போ உங்களுக்கு நைட் வந்து 8:30 அப்போ டைம் என்ன? 8:30ங்க சார். 8:30 இப்போ உங்களுக்கு ரைட். வெரி குட். சரி. இப்போ இதுவரை ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கா? இல்லைங்க சார். ராகு பகவானை கூட்டுவாங்க. ராகு பகவானை கூட்டுங்க. அடுத்து யாரு? செவ்வாய் பகவான் அடுத்து ராகு பகவான் வரும். ராகு பகவான் எத்தனை நட்சத்திரம் இருக்கு? திருவாதிரை, சதயம் அண்ட் சுவாதியம் சதயம். திருவாதிரை சுவாதி பாருங்க. கேது பகவான் அஸ்வினி மகம் மூலம் சுக்கிரன் பரணி பூரம் போராடம். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா சூரியன் உத்திரம் உத்திராடம், கார்த்திகை உத்திரம் உத்திராடம் அப்படின்னு வரணும். செவ்வாய் பகவான் மிருகத்திடம் சித்திரை அவிட்டம் ஆர்டர் மாறக்கூடாது. இங்க ராகு பகவான் திருவாதிரை சுவாதி சதயம். ஐயா போட்டீங்களா? இப்ப திருவாதிரைய மேஷ மண்டலத்துல காலபுருஷனுக்கு 3ஆம் வீடான மிதுன ராசியில அப்படியே இருக்குங்க. ஓனர் புதன் பகவான் கூப்பிடுறாரு. புதன் பகவானே வாங்கயா, உனக்கு திருவாதிரை நட்சத்திரம் ராகு பகவானை கொடுக்குறேன், குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஐயா முழுமையா இறக்கிடுங்க ஐயா அப்படின்றாங்க. முழுமையா இறக்குறாங்க. அப்படியே சிம்ம மண்டலத்துக்கு வாங்க. துலா ராசிக்கு வாங்க. துலா ராசியில சுவாதி நட்சத்திரத்தை முழுமையா இறக்குங்க. அப்படியே இறக்குங்க, உள்ள இறக்குங்க. கயிறு கட்டி உள்ள இறக்குங்க. ஏதா கை அடிபட போகுது, அது இறக்கும் போது பார்த்து இறக்கணும். ரைட். அதுக்கு அடுத்து அப்படியே கும்பராசியில சதய நட்சத்திரம் பிறந்தவர் யாரு? ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் அப்படின்ற அந்த மாதிரி. அப்போ கும்பராசியில சதய நட்சத்திரத்தை முழுசா இறக்கிட்டாங்க. ரைட். இப்போ மிதுனத்திலையும் துலாத்திலையும் கும்பத்திலையும் இதனுடைய ராகு நட்சத்திரம் முழுமையா இறங்கிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. இப்போ இதுல வந்து எவ்வளவு பேசேஜ் இருக்கு? 10 டிகிரி பேசேஜ் இருக்கு மிதுனத்துல. 10 டிகிரி பேசேஜ் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கும்பத்திலயும் 10 டிகிரி பேசேஜ் இருக்கு. கரெக்டா? ரைட். இந்த ராகு பகவானுக்கு அடுத்து யாரு வருவா? குரு பகவான். நட்சத்திரங்கள் என்னென்ன? புனர்பூசம், விசாகம், புரட்டாதி. கரெக்டா? புனர்பூச நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரம், புரட்டாதி நட்சத்திரம். புனர்பூசம் விசாகம் புரட்டாதி. கரெக்டா? அப்போ மிதுன ராசியில புனர்பூச நட்சத்திரங்களை 3 பாதத்தை தூக்கி அங்க உள்ள போடுங்க. 10 டிகிரி உள்ள போட்டுருங்க. 3 பாதங்களும் புனர்பூசத்தினுடைய முதல் 3 பாதங்களும் மிதுன ராசியில ஃபில் பண்ணிடுங்க. மிச்சம் ஒரு பாதம் பேலன்ஸ் இருக்கு. புனர்பூச 4ஆம் பாதம் பேலன்ஸ் இருக்கு. அதை கடகராசியில போட போறோம். மிதுன ராசியில் புனர்பூசம் நட்சத்திரத்தின் 3 அந்த பகுதிகள் அப்படியே மிதுன ராசியில இறக்கிடுங்க. ஒருனுடைய பாதம் மட்டும் கடகராசி இறக்க போறீங்க. கரெக்டா?
அப்படியே துலா ராசிக்கு வாங்க. துலா ராசிக்கு அப்படியே வாங்க. அப்படியே துலா ராசிக்கு வாங்க. துலா ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விசாக நட்சத்திரத்தை 10 டிகிரி 3 பாதங்கள் அப்படியே அந்த ராசி ஃபில் பண்ணிடுங்க. அந்த ராசி ஃபில் பண்ணிடுங்க. இது குரு பகவான் நட்சத்திரம். ஐயா குரு பகவானே வாங்க, உங்களுடைய நட்சத்திரங்களை 3 மன்றங்களை போட்டுடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னா என்ன பண்றாரு, மிதுன ராசியில வராரு, அவர் சீனியாரிட்டிக்கு அவர் மிதுன ராசியில வராரு, துலா ராசிக்கு வராரு, பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் கும்ப ராசிக்கு வராரு. அதே மாதிரி கும்ப ராசியில தனுர் மண்டலத்துல கும்ப ராசியில பூரட்டாதியினுடைய 3 பாதங்களும் இறக்கிடுங்க. இதுவரை ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஐயா? இதுவரை சந்தேகம் இருக்கா ஐயா? அம்மா சந்தேகம் இருக்கா ஐயா? சந்தேகம் இருக்கா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். சாந்தியம்மா உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நீங்க சீனியர். வெரி குட். சுகவானந்த் சார் புரியுதுங்களா உங்களுக்கு? சார் புரியுதுங்க சார். புரியுதுங்க சார். வெரி குட். ரஞ்சனி அம்மா புரியுதா? 27 நட்சத்திரத்தை படிக்கணும். ஓகேவா? நாளைக்கு நான் கேள்வி எல்லாம் கேட்பேன். இதுக்கப்புறம் நாளைக்கு கேள்வி எல்லாம் ஓடி வரும். ரைட். பிரகதி அம்மா கிருஷ்ணன் சார் புரியுதா? புரியுது சார். பிரகதி அம்மா கிருஷ்ணன் சார் புரியுதா பாருங்க. புரியுது சார். சந்தேகம் எதுவும் இல்லையே? யாருக்கும் சந்தேகம் இல்லையே? இல்ல சார். வெரி குட். இப்போ மேஷ மண்டலத்துல கடகராசிக்கு ஓடிவாங்க. மேஷ மண்டலத்துல சந்திர பகவானுடைய கடகராசிக்கு ஓடிவாங்க. நண்டு ராசி நண்டு கேன்சர் அப்படின்றாங்கல்ல, அது என்ன சொல்றாங்க? கேன்சர் அப்படின்றாங்க. சரி. மேஷ மண்டலத்துல கடகராசி, சிம்ம மண்டலத்துல விருச்சிக ராசி, தனுர் மண்டலத்துல மீனராசி. அப்போ கடகராசி நண்டு, இந்த பக்கம் விருச்சிக ராசி வந்து தேளு, மீனராசி மீன். எல்லாமே நாக்கு இல்லாத ராசிகள். நாக்கே இல்ல அதுக்கு எதுக்குமே. நண்டுக்கு நாக்கு இல்ல, தேளுக்கு நாக்கு இல்ல, மீனத்துல வந்து மீனுக்கு நாக்கு இல்ல. இதன் பேர் ஊமை ராசிகள்னு சொல்லுவாங்க. அது பின்னாடி வரேன், சும்மா டச் பண்ணலாம் சொல்றேன். அது ஊமை ராசிகள் சொல்லுவாங்க. அந்த வீடுகள் பாதித்தால் பேச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்துரும். பேச்சு சரியா வராது, பேச தெரியாது. ஓகேங்களா? அது பிராக்டிகல் வரும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். ரைட். இப்போ கடகராசியில இந்த குரு பகவானுக்கு ஒரு நட்சத்திரம் பேலன்ஸ் இருக்கா? இருக்கு சார். புனர்பூசம் 4 அந்த கடகராசியில போட்டுடுங்க. 3/20 போட்டுடுங்க. அப்படியே விருச்சிக ராசிக்கு வாங்க. விசாகத்தை 4ஆம் பாதத்தை முழுசா அப்படி விசாகம் 4ஆம் பாதத்தை போட்டுருங்க. அப்படியே மீன ராசிக்கு வாங்க. பூரட்டாதி 4ஆம் பாதத்தை அங்க போட்டுருங்க. போட்டுட்டோமா ஐயா? போட்டோமா? ரைட். இப்போ குரு பகவானுடைய வேலை முடிஞ்சது. ஐயா நீங்க போயிட்டு வாங்க ஐயா, நாங்க கூப்பிடும் போது மட்டும் நீங்க வாங்க ஐயா அப்படின்னு அவரை சேர் போட்டவங்க வச்சிருக்காங்க. அவர் வந்து அவங்களுடைய பசங்களை அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா கண்காணிக்க அவருடைய வேலையை முடிச்சிட்டாங்க. அடுத்தது பின்னாடி வரக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான். ஐயா சனி பகவானே, சனீஸ்வரனே வாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோட கூப்பிடுறாங்க. ஓகேவா? தண்டனைக்காரன் வரார். என்னடான்னு வரார். ஐயா வாங்க ஐயா, கோச்சிக்காதீங்க, பொறுமை சாமி அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் மெல்லமா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சனி பகவான் எத்தனை நட்சத்திரம் இருக்கு? 3 நட்சத்திரம் சார். பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். சனி பகவானுடைய 3 நட்சத்திரங்களுக்கு பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. அவருக்கு 3. அவருக்கு வேலை செய்யறதுக்கு 3. பாருங்க, கிரகங்களை விட இந்த நட்சத்திரங்கள் பெரிது. கிரகங்களை விட இந்த நட்சத்திரங்கள் பெரிது. ஆனால் பவர் வந்து கிரகங்களுக்கு.
ஓகேங்களா? சரி. இப்போ பூச நட்சத்திரத்தை இதனுடைய கடகராசியில 13 டிகிரி 20 கலையை அப்படியே முழுசா அடிக்கிடுங்க. அப்படியே விருச்சிக ராசியில அனுஷ நட்சத்திரத்தை முழுமையா இறக்கிடுங்க. அப்படியே என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா மீன ராசியில உத்திரட்டாதி நட்சத்திரத்தை முழுமையா அங்க போட்டுடுங்க. சனி பகவானுடைய 3 நட்சத்திரங்களை ஒவ்வொரு வீட்லயும் அப்படியே போட்டுருங்க. ஐயா புரியுதா? இப்ப சனி பகவான் பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா சனி பகவான் கோச்சிப்பாரு. அதனால அவருக்கு எந்த தொந்தரவு வைக்காம ஐயா நீங்க போய் கம்முன்னு உட்காருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் உட்கார வச்சிட்டோம். அவர் ஏதாவது கோச்சின்னு ஏதாவது தண்டனை கொடுத்துட்டு போறாருன்னு சொல்லிட்டு அவர் மேல பயம். ஓகேங்களா? ஆமா பயம் என்ன வேதநாயகம்னா பயம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்ப லாஸ்டா இருக்குது யாரு? புதன் பகவான். புதன் பகவான் அப்படின்ற மாதிரி சின்ன பையா பொடி பையா புதன் பகவானே நீங்க வாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? கூப்பிடுறாங்க. புதன் பகவானை கூப்பிட்டு உனக்கு என்ன நட்சத்திரம் இருக்கு? எனக்கு ஆயில்யம் கேட்டை ரேவதி இருக்கு என்றாரு. சரி ஆயில நட்சத்திரம் கடகராசியில போடுங்க, கேட்டை நட்சத்திரத்தை விருச்சிக ராசியில போடுங்க, ரேவதி நட்சத்திரத்தை மீனத்துல போடுங்கன்னு உத்தரவு கொடுத்துறாங்க. இடம் ஃபுல் ஆயிடுச்சு. 12 ராசிங்களை ஃபுல் ஆயிடுச்சு. ஐயா இதுவரை ஏதாவது சந்தேகமா? ஐயா இதுவரை சந்தேகம் உண்டா? இல்லைங்க சார். இப்ப நானு மேஷத்துல இருந்து அப்படியே நான் பின்னாடி வர பாருங்க. இப்போ 3 ராசியை ஒன்னா இணைக்கீங்க, ஒன்னா இணைச்சிருங்க. இப்போ ஒன்னா இணைச்சிட்டீங்க. இப்போ தனித்தனியா பிரிச்சு வச்சிருந்தீங்க 1 2 3 4 சொல்லிட்டு இப்ப தனித்தனியா வந்தீங்க. இப்ப எல்லாம் ஒன்னா இணைச்சிடறோம். ஜாயின் பண்ணிடலாமா? பெவிகால் போட்டு ஒட்டிடலாமா? ஐயா ஒட்டிடலாமா? இப்ப பாருங்க நான் இப்ப அப்படியே சொல்லிட்டு வரேன். அதை நீங்க கரெக்டா எழுதிருக்கீங்களா அப்படின்னு பாருங்க. நீங்க நாளைக்கு இன்னும் பிராக்டிஸ் எடுக்கும் பொழுது இது அப்படியே பல ஆயிரம் தடவை நம்ம பிராக்டிஸ் எடுக்க போறோம். ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சிடும். இப்ப நான் சொல்றேன் பாருங்க. மேஷத்துல அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களுடைய அந்த சாட்ல போட்டுருக்கீங்களா பாருங்க. மேஷத்துல அஸ்வினி 1 2 3 4 பாதங்களும் அங்க இருக்கு. அதை தொடர்ந்து பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் இந்த மேஷராசியில இருக்கு. அதை தொடர்ந்து கிருத்திகை 1 பாதம் மேஷராசியில இருக்கு. அப்படியே ரிஷப ராசிக்கு கிருத்திகை 2 கிருத்திகை 3 கிருத்திகை 4 இந்த 3 பாதமும் இதனுடைய ரிஷப ராசியில இருக்கு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரோகிணி 1 2 3 4 பாதங்களும் அந்த ரிஷப ராசியில் சந்திரனுடைய பகவான் நட்சத்திரம் இருக்கு. அதை தொடர்ந்து மிருகசீரிடம் 1 2 பாதம் செவ்வாய் பகவானுடைய அந்த அளவு இருக்காங்க. அதை தொடர்ந்து 3ஆம் வீட்டுல மிதுன ராசியில மிருகசீரிடம் 3ஆம் பாதமும் 4ஆம் பாதமும் திருவாதிரை 1 2 3 4 அங்க இருக்கு. அதை தொடர்ந்து குரு பகவானுடைய புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் அந்த வீட்டுல இருக்கு. சரி அதை தொடர்ந்து கடகராசியில புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் நட்சத்திரம் 1 2 3 4 ஆயில்யம் 1 2 3 4 முழுமையாக இருக்கு. அதை தொடர்ந்து சிம்ம ராசியில மகர் நட்சத்திரம் முழுமையா இருக்கு. 1 2 3 4 பூரம் நட்சத்திரம் 1 2 3 4 முழுமையா இருக்கு. உத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் இருக்கு சூரிய நட்சத்திரம். அதை தொடர்ந்து கன்னி ராசியில உத்திர நட்சத்திரம் 1 2 3 4 இருக்கு. அஸ்த நட்சத்திரம் 1 2 3 4 முழுமையா இருக்கு. ஓகேங்களா? சித்திரை நட்சத்திரம் 1 2 இருக்கு. அதை தொடர்ந்து துலா ராசியில சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமும் அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரத்துல 1 2 3 4 இங்க பாத்தீங்கன்னா அது முழுமையா இருக்கு. சுவாதி நட்சத்திரம் ராகுபவன் நட்சத்திரம். அதுக்கப்புறம் குருபவ நட்சத்திரமான விசாகம் 1 2 3 இருக்கு. அதுக்கு பிறகு இந்த விருச்சிக ராசியில அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய குருபவ நட்சத்திரம் மனுஷன்
குருப நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் போட்டு அனுஷ நட்சத்திரம் சனிபாவ நட்சத்திரமான 4 பாதமும் அதுல இருக்கு. கேட்டை நட்சத்திரத்துடைய 4 பாதமும் அதுல இருக்கு, விருச்சிக ராசியில இருக்கு. இதை தொடர்ந்து தனுர் மண்டலத்துக்கு நீங்க உள்ள போறீங்க. தனுசு ராசியில வந்து பாத்தீங்கன்னா மூலம் நட்சத்திரம் முழுமையா இருக்கு, போராட நட்சத்திரம் முழுமையா இருக்கு, உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதம், சூரிய நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டும் இருக்கு. அப்படியே நீங்க மகர ராசிக்கு வரீங்க. உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சூரியனுடைய 3 பாதங்களும் 10 டிகிரி வரை அங்க இருக்கு. அதற்கு பிறகு திருவோண நட்சத்திரம் 13 டிகிரி 20 கலை அப்படியே முழுசா இருக்கு. அதுக்கு பிறகு செவ்வாய் பகவானுடைய அவிட்ட நட்சத்திரம் இருக்கு, 2 1 2 6 40 வரை அது வந்து அப்படியே வந்து இறக்குது. இன்னொரு 6 40 பக்கத்துல இருக்கக்கூடிய கும்பராசியில போடுறாங்க. அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமும், சதய நட்சத்திரம் 1 2 3 4 4 பாத சதய நட்சத்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில போடுறாங்க. புரட்டாதி நட்சத்திரத்துல குருபவ நட்சத்திரம் 1 2 3 வந்து பாத்தீங்க அப்படின்னு கும்பராசிலையும், 4ஆம் பாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மீனராசிலையும் போடுறாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம் முழுமையாகும், ரேவதி நட்சத்திரம் முழுமையாகும், சனி பகவான் நட்சத்திரங்களான உத்திரட்டாதி, இந்த புதனுடைய நட்சத்திரங்களான ரேவதி நட்சத்திரங்கள் முழுமையா அதுல போட்டு 27 நட்சத்திரங்களை 108 பாதங்களை ஒரு வீட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 30 டிகிரி அளவுல ஒரு நட்சத்திர பாதம் 3 டிகிரி 20 கலை அண்ணனுடைய அளவு கொண்டவருடைய பாதம். ஒரு நட்சத்திரம் முழுமையாக 13 டிகிரி 20 கலை கொண்டது. ஒரு வீட்டு வந்து பாத்தீங்கன்னா கொள்ளளவு வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரி. அந்த 30 டிகிரியில இது மாதிரி இருக்கு. இதுல சூரியனுடைய 3 நட்சத்திரங்களும் 1/4 பங்கு உடையுது. செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் 2ஆக உடையுது. குருவுடைய நட்சத்திரங்கள் அதே மாதிரி 3 1 பங்கு இன்னொரு வீட்லயும் 3 பங்கு இன்னொரு வீட்லயும் உடையுது. இது நாம வந்து சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா மைனஸா சொல்லணும்னா அது உடையுது, பிளஸ்ஸா சொல்லணும்னா சேர்க்குது. 2 ராசியை சேர்க்குது அப்படின்னு சொல்லலாம், 2 ராசி ஜாயின் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். வான்வெளியில பார்க்கும் பொழுது இது போல அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸும் சொல்லுது, ஜாதகமும் சொல்லுது, ஜோதிடமும் சொல்லுது. இதுல ஏதாவது புரியுதா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இது மட்டும் சொல்லுங்க ஐயா. இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? அந்த டிகிரி மட்டும் புரியலைங்க சார். 13 டிகிரின்னு சொல்லி 30 டிகிரிக்கு பிரிக்கிறோம் இல்லைங்க. இப்பதான் எனக்கு சந்தோஷமே வந்திருக்கு. உண்மை சொன்னதுக்கு எனக்குதான் புரியல. யாரு கேட்டது? சுகவனம். வெரி குட் ஐயா. ஒண்ணு இல்ல, இப்போ நாம வந்து ஒருடைய பில்டிங் வீடு கட்டுறோம். ஒரு வீடு கட்டும் பொழுது அந்த பிளாட் வந்து வாங்குறோம். ஒரு பிளாட் வாங்கும் பொழுது இந்த மனையினுடைய அளவு எவ்வளவுங்க அப்படின்னு கேக்குறோம். 30 அடிக்கு 40 அடிங்க அளவு அப்படின்னு சொல்றோமா சொல்லலையா? சொல்றோம். 30 அடிக்கு 40 அடி அப்படின்னு அளவு சொல்றோம். அந்த 30 அளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் வாசக்கால், இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ரூம்பு, இவ்வளவுதான் வருங்க. நீங்க பாத்தீங்க அதிகமா இருக்கு போனீங்கன்னா அந்த பக்கம் தாண்டிடுங்க, அடுத்த மனைக்கு போயிடும் சொல்றோமா சொல்லலையா? அந்த 30 அடிக்குள்ளதான் நம்ம வீடு கட்டணும். கரெக்டா? கரெக்ட். அப்போ அஸ்வினி நட்சத்திரம் ஒரு வீடு உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன். 30 டிகிரி என்றது 30 அடியா மாத்தீங்க. ஒரு புரிதலுக்காக சொல்றேன். அது 30 அடியா மாத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அஸ்வினி நட்சத்திரம் 13 அடி 20 அந்த பாயிண்ட் வரை இருக்கு. அதுக்கு அடுத்து பரணி நட்சத்திரம் 13 அடி 20 பாயிண்ட் வரை இருக்கு. இது 2 கூட்டினா 26 40. மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா 3 அடி 20 பாயிண்ட் வரை இருக்கு. அது வரையும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நட்சத்திரத்தை வந்து ஒரு நட்சத்திரம் 320 அடி அப்படின்றதால அங்க வந்து பாத்தீங்கன்னா கேப் ஃபுல் பண்ணிடுறாங்க. இப்படியே 27 நட்சத்திரம் தான் அப்படி தொடர்ந்து வந்துடுறாங்க. கண்டினியூவா பிடிச்சு வராங்க ஐயா. சார் அப்பவுமே 29.60 தானங்க சார் வருது? 29.60 வருதா ஐயா? நீங்க என்ன பண்றீங்க? 320 கூட்டுங்க. 320 அப்படியே கூட்டுங்க. எல்லாருமே கூட்டுங்க. 320 கூட்டுங்க. 640 சார். அது கீழே 320 போடுங்க. 640னா 860 9 டிகிரி. ஐயா இருங்க 320 எவ்வளவு ஐயா? 640. 640. அதுக்கு கீழே இன்னொரு 320 போடுங்க. 960 சார். ஐயா 10 சொல்லணும். 960 ஐயா. அதான் அந்த கிளாக் வைஸ் வரும்போது 10 அப்படின்னு சொல்ல 960 சொல்லக்கூடாது, 10 சொல்லணும்.
சரி. அதான் சொன்னேன். ஒரு ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ 60 ஒரு மணி நேரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 60 நிமிஷம் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? ஆமாங்க சார். 59 நிமிஷம் 60 நிமிஷம் ஆனா டக்குன்னு வந்து என்ன பண்ணணும், இன்னொரு மணிக்கு மாறுமா மாறாதா? மாறுங்க சார். 12 மணி 59 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது 60 நிமிடம் அப்படின்னு சொன்ன உடனே மணி 1 அப்படின்னு சொல்லுதா சொல்லலையா? சொல்றேன். அங்க 61 நிமிடம் அப்படின்னு சொல்லுதா? இல்ல கரெக்டா இருக்குல்ல? அங்க அப்ப 3:20 10 இன்னொரு 3:20 13:20 இது ஒருடைய முழு நட்சத்திரத்தினுடைய அளவு இவ்வளவு இருக்காரு. அவர் சைஸ் இப்படி இருக்காரு. என்னுடைய சர்ட் வந்து 42, என்னுடைய ஷோல்டர் 42 அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? நம்மளுடைய சைஸ் சொல்றோமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தினுடைய அளவு எவ்வளவு அப்படின்னு சொல்லும் பொழுது 13:20. அப்போ அதுல ஒரு பார்ட் எவ்வளவுயா? உங்க பார்ட் 4 பார்ட் வச்சுங்கிற ஒரு பார்ட் எவ்வளவுன்னா 3:20 அவ்வளவுதான். 4 3:20 13:20. ஒரு நட்சத்திரம் 13:20, இன்னொரு நட்சத்திரமும் 13:20, 26 40. 13:20 13:20 13 13 26 20 20 40 26 40. அப்போ இன்னொரு 3:20 போட்டீங்கன்னா 30 டிகிரி ஃபுல் ஆயிடுச்சா இல்லையா? ஃபுல் ஆயிடுச்சு. சந்தேகம் இருக்கா? இல்லைங்க சார். நன்றிங்க சார். சூப்பரா சூப்பர் சார். ஐயா இல்ல, இது வந்து கேட்கணும். இது கேட்டாதான் நீங்க கேட்ட தைரியமா கேட்டீங்க. பின்னாடி கேட்காத ஆளுங்க ரொம்ப பேர் இருக்காங்க. சரி. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இத கேட்டா நம்மள தூக்கு தண்டனை போட்டுருவாங்களோ, நம்மள வந்து பாத்தீங்க பிரதம மந்திரி போஸ்டிங் கொடுக்காம இருப்பாங்களோ அப்படின்னு ஒரு பயம். எல்லாருமே அதுதாங்க பிரச்சனை. உங்க தொழில நீங்க கிங்கு, ரைட்டா? கரெக்ட். எல்லாருக்குமே எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்சவங்க கிடையாது. அதை கத்துக்கத்தான் நாம வந்திருக்கோம். இல்ல புரியலைங்க. அந்த டிகிரி மட்டும் தான் புரியாம இருந்துச்சு. ஆமாங்க ஐயா, லைட் இது சும்மா லைட் போக 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 இதுக்கு இவ்வளவு விஷயம் சொல்லிட்டு நீங்க பின்னி பெடல் எடுப்பீங்க. நானே சில நேரங்கள்ல நைட்டு தூங்கிட்டே இருப்பேன். என்னுடைய நண்பர்களுக்கு புரியும். தூங்கிட்டே இருப்பேன். திடீர்னு ஒரு போன் கால் வரும். அர்ஜென்ட் எமர்ஜென்சி கால்னு சொல்லிட்டு வரும். போன் பாக்குறதுக்கு, ஜாதகம் பாக்குறதுக்கு நைட்டு 2 மணி தூங்கிட்டு இருந்தா தட்டி எழுப்பி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தேன். டக்குனு எழுந்து பார்த்தாலதான் பாடி சொல்லிட்டே இருப்பேன். உங்க ராசி இது, உங்க நட்சத்திரம் இதுன்னு சொல்லிட்டு மைண்ட் பிக்ஸ்ட் ஆயிடுச்சு. அது மைண்ட் அடாப்ட் ஆயிடுச்சு. அது ஃபுல்லா அடாப்ட் ஆயிடுச்சு. அது பார்க்கும் பொழுது அதனுடைய பார்க்கக்கூடிய கோணம் தான் வேறு. ரைட். இப்ப இந்த வீடுகள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லைங்க. ஐயா புரிஞ்சுதா? இன்னைக்கு 27 நட்சத்திரம். இப்ப விஷயம் என்னன்னா, உங்களை யாராவது கேட்டாங்க அப்படின்னு சொன்னா நாங்க உங்களை கேட்கும் பொழுது, ஏப்பா அஸ்த நட்சத்திரம் எங்க விழும்? அஸ்த நட்சத்திரமா? அது வந்து பாத்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரமாச்சே, அது கன்னி ராசியில விடுமே அப்படின்னு ஞாபகம் வரணும். திருவோண நட்சத்திரம் எங்கப்பா விழும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, திருவோண நட்சத்திரம் சந்திர நட்சத்திரமாச்சே அப்படின்னா இது மகர ராசியில விழும் அப்படின்னு சொல்லணும். இப்படி பிராக்டிஸ் பண்ணிடணும். அப்போ கேதுனுடைய நட்சத்திரங்கள் பாருங்க. இப்ப கேது வந்து பாத்தீங்கன்னா கேது நட்சத்திரங்கள். இப்ப கேது நட்சத்திரம் எங்கெல்லாம் இருக்கு? மேஷம், பேச ஆஃப் பண்ணீங்க. மேஷம், மேஷம், சிம்மம், தனுஷம். மேஷமும் சிம்மமும் இந்த தனுசு என்ன ராசி சொல்லியிருக்கேன்? நெருப்பு ராசி சொல்லியிருக்கேன். சொன்னா சொல்லலையா? வெரி குட். இந்த ராகுபவன் நட்சத்திரம் எல்லாம் எங்க இருக்கு? கும்பம். அந்த மிதுனமும் துலாமும் கும்பமும் என்ன ராசி? காற்று ராசி. ஐயா நெருப்பு, நிலம், காற்று, நீர். அப்போ பாருங்க, மேஷமும் சிம்மமும் தனுரும் இது நெருப்பு ராசி. ஐயா புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அந்த மேஷ ராசி அல்லது காட்டு தீ மாதிரி, காட்டு தீ தெரு அப்படியே காட்டு தீ பத்தி எரியுதுல்ல, அது போல நெருப்பு. அதனுடைய அது கிளாசிபிகேஷன் பின்னாடி வரும். காட்டு தீ பத்தி தெரியக்கூடிய காடு. சிம்மம் வந்து வீட்டுல விளக்கு ஏத்துறீங்க இல்லையா, ஸ்டாண்டர்டா ஏறீங்க இல்லையா, அது பயனுள்ள நெருப்பு. தனுசு ராசி ரெண்டும் பயன்படாத நெருப்பு. அப்படியும் இப்படி இதனுடைய பூஜைக்கு ஹோமம் எல்லாம் போடுறீங்கல்ல, பூஜைக்கு ஹோமம் எல்லாம் வளர்க்குறீங்கல்ல, அந்த நெருப்பு. அப்போ மேஷராசி நெருப்புனது காட்டு தீ, அது பயன்படாத நெருப்பு. இது நடக்கும். இதனுடைய
ராகு நட்சத்திரங்கள் எங்க இருக்கு? காற்று ராசியில இருக்கு. அப்போ கேது வந்து பாத்தீங்கன்னா நெருப்பும் ராகு காற்றும். சரி, இப்ப நான் சொல்றேன், ஒரு மனுஷன் உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? எனக்கு ஜம்மு காஷ்மீர் போறேன், நானு அமெரிக்காவுக்கு போறேன், நானு ரொம்ப ஐஸ் கட்டியது ரஷ்யாவுக்கு போறேன், அங்க வந்து பாத்தீங்கன்னா -டிகிரி எல்லாம் வந்து குளிர் அடிக்கும். எங்க போனாலும் என்னுடைய உடல்நிலை கான்ஸ்டன்டான இயல்பான அந்த ஹீட் இருக்கணும். உண்மையா பொய்யா? உண்மைதான் சார். ஐயா, நம்முடைய ஆசிரியர் சார் கரெக்ட் தானே? நான் காஷ்மீர்ல இருந்தா அங்க எனக்கு வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சிருமா? குறையாது. கான்ஸ்டன்டா என்னுடைய உடல் வெப்பநிலை எங்க போனாலும் அங்க இருக்கணும். நான் துபாய்க்கு போனேன் சார், அங்க 50 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அங்க கூடுதல் வெப்பம் இருந்தால் எப்படி? இருக்காது. எங்க இருந்தாலும் ஒரே அளவான வெப்பநிலை இருக்கணும். உண்மையா பொய்யா? உண்மைதான். ஆமாங்க. ரைட். அப்போ ஒரு மனுஷன் அந்த கேது ராகு, கேது வெப்பமான கிரகம், ராகு வந்து பாத்தீங்கன்னா காற்று கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு காற்று ராசி இருக்கான். ரைட். அப்போ ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த உடல்ல இருக்க ஒரு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு, மூச்சு வாங்கிட்டு இருக்கு, பிரீத்திங் இருக்கு. கரெக்டா? கரெக்டுங்க சார். இருக்காரு. செத்து போன உடனே நம்ம ஒரு ஆள் வந்து இறந்துட்டான்னா நம்ம என்ன பாக்குறோம்? உடம்பு சில்லுன்னு ஆயிடுச்சு, டெம்பரேச்சர் இல்லன்னு சொல்றோமா இல்லையா? டெம்பரேச்சர் இல்ல, சில்லுன்னு ஆயிடுச்சு உடம்பு, பிரீத்திங் இல்ல. அப்போ இவரு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூத உடலை விட்டு இவருடைய ஆன்மா பிரிஞ்சிருச்சுன்னு சொல்றோமா சொல்லலையா? சொல்றேன். ராகு கேதுக்கள் தான் தன்னுடைய கர்மாவை நிர்ணயிக்கிறாங்க. அப்ப ராகு கேதுக்கள் எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பூத உடலை விட்டு வெளியே போறாங்களோ அன்னிலிருந்து நீங்கள் இந்த உடல் பயன்படாத உடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்லி போச்சு. நெருப்பு ராசியில போட்டிருக்காங்க. அந்த மேஷம், சிம்மம், இந்த 3 நெருப்பு ராசிகளையும் கேது நட்சத்திரத்தை போட்டிருக்காங்க. ராகு நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா காற்று ராசியில போட்டிருக்காங்க. மிதுனத்திலையும் துலாத்திலையும் கும்பத்திலையும் போட்டிருக்காங்க. திருவாதிரை, சுவாதி, சதயம் சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புரிதலுக்காக மட்டுமே 27 நட்சத்திரங்கள் உள்ள அடிக்கிருக்கேன். நாளைக்கு மேஜிக்கே நடக்க போகுது. இதுல இருந்து எப்படி பண்ணிருக்கான், நம்ம எப்படி செஞ்சிருக்கான், இவ்வளவு தத்துவத்தை எப்படி புரிச்சு வச்சிருக்கான் இவன். இத நாம என்ன பண்றோம்னா மத ரீதியாகவும் கடவுள் ரீதியாகவும் சில மூட நம்பிக்கைகளை இணைத்து இதை வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டுமே சொந்தம் பண்ற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இத வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேற ஒரு குழந்தை எடுத்துட்டு போய் இது சயின்ஸுங்க, இது அறிவியல் ரீதியா எடுத்துட்டு போகணும். அனைவருக்குமே சொந்தம். சூரியன் அனைவருக்குமே சொந்தம், சந்திரன் அனைவருக்குமே சொந்தம், 9 பிளானட் அனைவருக்குமே சொந்தம். எனக்கு மட்டுமே நான் சொந்தம் கொண்டாட முடியாது. உண்மையா பொய்யா? உண்மைதான் சார். அனைத்து உயிர்களுக்குமே சொந்தம். அது நீங்க பிரிச்சீங்க, நீங்க பிரிச்சீங்க, அது உங்களுடைய விருப்பம். ஆனால் பொதுவாக நான் அனைவருக்கும் சமம் தான் மேல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுதான் விஷயம். இன்னைக்கு சப்ஜெக்ட் உங்களுக்கு இதுல புரிஞ்சுதா? 27 நட்சத்திரம் உள்ள அடக்கி இருக்கேன். இதுலதான் சந்தேகம் இருந்தால் கேள்வி கேளுங்க. கொஸ்டின் அவர் 0 அவர். கொஸ்டின் அவர் 0 அவர் கேளுங்க சார். இல்லைங்க சார். நான் நடத்தியிருக்கக்கூடிய பாடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவு செய்து கேளுங்கள். இல்ல புரிஞ்சுதுங்க சார், சந்தேகம் இல்லைங்க. அந்த 27 நட்சத்திரத்தை உள்ள அடக்கிறதுக்கு நான் வெள்ளமா உங்களோட இறங்கி வந்து எப்படி சொன்னா புரியும் சொல்லிட்டு நான் சொல்லி உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னு சொல்லும் பொழுது யாரும் கவலைப்பட வேண்டாம். இதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பயணிக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா புரியும் உங்களுக்கு. இது வந்து பெருசாக எடுத்துக்க தேவையில்லை, புரியலையே சொல்லிட்டு கவலைப்பட தேவையில்லை. அப்படி புரியாதவங்க, அப்படி கேட்கக்கூடிய இந்த சபையில கேட்க கூச்சப்படுறவங்க இருப்பாங்க, 1-2 பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கூட எனக்கு கால் பண்ணி நீங்க தனியா கூட அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணலாம். ஐயா, அன்னைக்கு சனிக்கிழமை எடுத்த கிளாஸ்லங்க ஐயா, ஒவ்வொரு கிரகமும் நட்பு பகைன்னு சொல்லி கொடுத்தீங்க ஐயா, நீச்சம் சொல்லி கொடுத்தீங்க, ஒரு பாகை அளவு கொடுத்துருக்கீங்க. அந்த பாகை அளவுல வந்தாதான் நீச்சா பகை உச்சங்களா இல்ல அந்த இடத்துல இருந்தாவே உச்சமா? அது எனக்கு புரியலைங்க ஐயா. ஐயா ஒண்ணு இல்ல,
என் வீடு இது என்னுடைய வீடு என் வீட்டுல எங்க இருந்தாலும் நான் சொந்த வீட்டுல இருக்குன்னு அர்த்தமா இல்லையா? என் பாத்ரூம் இருந்தாலும் நான் என்னுடைய சொந்த வீடு தான், நான் சமையல் கடையில இருந்தாலும் நான் சொந்த வீடு தான், என்னுடைய போர்ட்டியோல இருந்தாலும் என்னுடைய சொந்த வீடு தான், நான் என்னுடைய பவுண்டரிக்குள்ள எங்க இருந்தாலும். அப்போ 30 டிகிரி அளவு கொண்ட எந்த இடத்துல இருந்தாலும், இப்போ மேஷ ராசின்னா மேஷ ராசியில 1வது டிகிரில இருந்து 30வது டிகிரிக்குள்ள எந்த டிகிரியில செவ்வாய் இருந்தாலும் சொந்த வீட்டுல இருக்காரு, ஆட்சி பலம் பெற்றிருக்காரு அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதா புரியலையா? புரியுது. அப்போ அந்தனுடைய சூரியன் 10வது டிகிரியில மேஷராசியில வராருன்னும் பொழுது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, பாருங்க ஐயா, பாருங்க நீங்க கேட்ட கேள்வி பாருங்க. சூரியன் மேஷராசியில 10வது டிகிரி வரும்போது, அந்த ஒரு டிகிரி வரும்போது மட்டும்தான் அதிகப்படியான அதனுடைய கதிர்கள் பூமிக்கு விழுதான். அந்த ஒரு பாகை அதுக்காக 10வது டிகிரி வரும்போது தான் உச்சம் சார். ஐயா புரிதலுக்காக அப்படியே இதுல வந்து 11வது டிகிரி வந்து உச்சம் இல்லைன்னு சொல்லி நினைக்காதீங்க. 11வது டிகிரி இருந்தாலும் உச்சம் தான், அளவு கொஞ்சம் கம்மி போடும். புரியுதா புரியலையா? புரியுது. 9வது டிகிரி இருந்தாலும் உச்சம் தான், அளவு கம்மிப்படும். பரம உச்சம் 10வது டிகிரி பாகை. புரியுதா புரியலையா? புரியுதுங்கய்யா. அந்த குறிப்பிட்ட அந்த பாயிண்ட்ல வரும்போது அன்னைக்கு அதிகப்படியான கதிர்கள், சூரியனுடைய கதிர்கள், அதிகப்படியான கதிர்கள் பூமியில வந்து தாக்குது அப்படின்னு சொல்லி இருக்கான். இவ்வளவுதான் சப்ஜெக்ட். அந்த குறிப்பிட்ட பாகையில அந்த அதனுடைய ஃப்ரண்ட் பேக் வந்து 1 டிகிரி 2 டிகிரி வரும் பொழுது அதனுடைய அதிகப்படியான கதிர்கள் விழுதுன்னு அர்த்தம். புரியுதா புரியலையா? அப்போ 30 டிகிரி உச்சம் தான், 30 பாகையும் உச்சம் தான் ஐயா. கிடையாது, 30 டிகிரி உச்சம் கிடையாது. 10வது டிகிரில வரும்போது மட்டும்தான் உச்சம். மிஞ்சி போனா 1 டிகிரி ஃப்ரண்ட் பேக் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். உச்சம்னா அதிகப்படியான கதிர்கள் விழுது. அதனால ஆட்சி பெற்ற கிரகம் நல்ல வலிமையானது. உச்சம் பெற்றது அந்த குறிப்பிட்ட பாகை இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் தான் அது உச்சம். மிச்சம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மேஷராசியில வந்து 28 டிகிரில இருக்காருன்னா அது உச்சம் கிடையாது, மேஷராசியில இருக்கார், அவ்வளவுதான். ஓகேங்க, நன்றிங்க. மேஷராசியில இருக்கார், உச்சம் கிடையாது. இப்போ சந்திரன் வந்து ரிஷபராசியில 3 டிகிரில உச்சம். ஆனா இப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 29 டிகிரில இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது உச்சம் கிடையாது. ஐயா புரிஞ்சுதா? புரியுதுங்க ஐயா. வெரி குட். ஐயா மற்ற யாருக்கா சந்தேகம் இருக்கா? ஐயா இன்னொரு சந்தேகம் இருக்குங்க ஐயா. சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் கிரகம் தான் வந்து சொந்த வீடு. ஆமா. இப்போ அதுல அவங்களுடைய சொந்த வீடு, அப்ப சொந்த வீடுங்கிறதுனால அவங்க வந்து இருக்காங்க. இப்ப இந்த கன்னில நம்ம முன்னாடி வந்து புதன் கிரகம் உச்சம் 15 டிகிரின்னு எழுதியிருக்கோம். எஸ். இப்போ நம்ம வந்து வேற ராசிக்கு போறப்பதான் அவர் உச்சம் அடைவாரு அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் முன்னாடி சொல்லிருந்தீங்க. வெரி குட். இப்ப புதன்லயே வந்து சொந்த வீட்லயும் இருக்கிறாரு. வெரி குட். உச்சம் 15 டிகிரின்னு எழுதியிருக்கோம். அது சரிங்களா நான் எழுதியிருக்கிறது? வெரி குட். அனைத்து கிரகங்களே வேறு ஒருடைய வீட்டுலதான் உச்சம் பெறும். சூரியன் வந்து மேஷ ராசியில, செவ்வாய் வீட்டுல தான் உச்சம் பெறுகிறார். சந்திரன் வந்து சுக்கிரன் வீட்டுல உச்சம் பெறுகிறார். குரு பகவான் இங்க சந்திரன் வீட்டுல உச்சம் பெறுகிறார். இங்க வந்து சனி பகவான் இங்க சுக்கிரன் வீட்டுல உச்சம் பெறுகிறார். அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே தான் ஆட்சியும் உச்சம் பெறக்கூடிய ஒரே நட்சத்திரம் எதிரா அப்படின்னு சொன்னா, ஒரே கிரகம் எதிரா அப்படின்னு சொன்னா புதன் பகவான். கண்ணிலேயே அவர் 15 டிகிரில உச்சம் பெறுவார். மற்ற டிகிரி எல்லாம் மாறிச்சு, 16 டிகிரி 17 டிகிரி எல்லாம் மாறிச்சு அப்படின்னு சொன்னா அவர் ஆட்சி பெறுகிறார் அர்த்தம். 15 டிகிரில இருந்தால் மட்டும்தான் உச்சம் பெறுகிறார் அப்படின்னு அர்த்தம். அது ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்தடுத்த வகுப்புகள்ல உங்களுக்கு தெளிவா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ஒரே கிரகம் புதன் பகவான், மெர்க்குரி பிளானட். சரிங்க. அது நான் வந்து நோட்ல எழுதினேன். திரும்ப எழுதுறப்ப எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. வேற ராசியில தானே அவரு ஒரு ஒரு நட்சத்திரம் வந்து ஒரு கிரகம் வந்து போகும்னு சொல்லியிருந்தீங்க, உச்சமடைன்னு சொல்லியிருந்தீங்க. அதே கண்ணிலேயே வந்து சொந்த வீடாவும் இருக்கு, அதுலயே 15 டிகிரில உச்சம் அடைஞ்சிருக்காருன்னு சொன்னதுல எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அது வேற ராசியில போய் உச்சம் அடையலையேங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. தன்னுடைய சொந்த வீட்டிலேயே உச்சமும் ஆட்சி பெறக்கூடிய ஒரே ஒரு கிரகம் எதிரானா அது மெர்க்குரி பிளானட், 15 டிகிரி 15 பாகை. அப்படியே அதனுடைய அது 7ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது மீன ராசியில வந்து பாத்தீங்கன்னா 15 டிகிரி நீச்சமாகும். ஐயா இந்த பாருங்க,
உங்களுக்கு அடுத்த கிளாஸ் புதன் அப்படின்னா படிப்புக்கான கிரகம், கல்விக்கான கிரகம், ஞானம், ஒருடைய படிப்பு சம்பந்தப்பட்ட வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அது இந்த கன்னி ராசி அப்படின்றது வந்து படிப்பாளிங்க மேதைங்க எல்லாம் உருவாகக்கூடிய வீடு. அது கன்னி ராசி என்னவே படிப்பு சம்பந்தப்பட்ட ஞானிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உருவாகக்கூடிய வீடு. அந்த வீடு அங்க புதன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஞானம். அங்க வந்து பாத்தீங்கன்னா புதன் உச்சமா இருக்கு. அப்படியே 7ஆம் வீடு மீனம் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல கணவனும் மனைவியும் படுக்கக்கூடிய ஸ்தானம், அது உறங்கக்கூடிய ஸ்தானம். எது அங்க படுக்கக்கூடிய ஸ்தானம், கணவனும் மனைவியும் பட்டு சுகம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சுக்கிரன் உச்சம். சுக்கிரன் தான் களத்துக்கான ஸ்தானம். அங்க புதனுக்கு வேலை இருக்கா? அங்க போய் புதனுக்கு வேலை இருக்கா? அங்க புதன் நீச்சம் பண்ணாங்க. அப்படியே உட்கார்ந்து இங்க படிக்கக்கூடிய இடத்துல இந்த காமத்துக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த கண்ணில நீச்சம் பண்ணிட்டாங்க. ஐயா புரிஞ்சுதா? யாருக்கு எங்க கொடுக்கணும், உனக்கு இங்க என்ன வேலை, உன் வேலை இங்க என்ன, உனக்கு என்ன இங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. ஒரு படத்துல நீ எதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேடா அண்ணே, நான் எதுக்குன்னு சரிப்பட்டு, நீ எது சரிப்பட்டு வர மாட்டேடான்ற மாதிரி எந்த கிரகத்தை எங்க உச்சம் ஆட்சி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வகுப்புகள்ல புரியும். இப்போதைக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா ஒவ்வொரு குழந்தையா உள்ளதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபில் பண்ணிருக்கோம். 27 நட்சத்திரங்களை அந்த 30 டிகிரிக்குள்ள ஒவ்வொரு வீட்லயும் வந்து பேக்கேஜ் கொடுத்துருக்கோம். இப்ப நமக்கு தெரியும் எந்தெந்த நட்சத்திரங்கள் எங்க இருக்கு. இப்ப கிருத்திகை நட்சத்திரம்னா முதல் பாதம் மேஷத்துல, 2ஆம் பாதம் ரிஷபத்துல விழுது. அவுட்டி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் மகரத்துல விழுது, அதுக்கப்புறம் கும்பத்திலயும் விழுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம வந்து போக போக பிராக்டிஸ் தான் வந்துடும். நாம் அடுத்தடுத்த வகுப்புகள்ல போக போறோம், பார்க்க போறோம், படிக்க போறோம். உங்க சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி ஆகும். ரைட் 6:31. நன்றி. நாளை மீண்டும் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம். நன்றி சார். நன்றி சார். நன்றி சார்.